வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 100 அமைச்சர்கள் கையிலிருந்து 3 அமைச்சர்களின் கைகளுக்கு வந்த இலங்கை. மக்களை ஏமாற்றும் அனுர, முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சாடல். முன்னாள் அமைச்சர் ரணில் குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட கருத்து. பொதுமக்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கை ஆண்களை அச்சுறுத்தி வந்த மர்ம நபருக்கு நேர்ந்த கதி. அத்தியாவசிய சேவைகளின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். டொனால்ட் டிரம்பின் வெற்றியினால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு. தோல்வியின் பின் முதலாக வாய் திறந்தார் கமலா ஹாரிஸ். இந்தியாவிற்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்த கனடா. வலுக்கும் பனிப்போர். லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலால் இன்றும் பலர் சாவு. இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். 100க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண தவறிய சூழ்நிலையில் 3 அமைச்சர்கள் மாத்திரம் இந்த நாட்டை நிர்வகிக்கின்றோம் என்று அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான இந்த 5 வாரங்களில் நாங்கள் மிக முக்கியமான தீர்மானங்களை மாத்திரமே எடுத்துள்ளோம் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்தும் அவர் இது குறித்து தெரிவிக்கையில், அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சில அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை 5 வருடங்களுக்காகவே சமர்ப்பித்தது, 5 மாதங்களுக்காக இல்லை. 5 வருட காலத்தில் பூர்த்தி செய்வதற்காகவே அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்தது. சஜித் பிரேமதாச போன்ற சில அரசியல்வாதிகள் வேண்டுகோள் விடுப்பது போல 5 வாரங்களுக்குள் அவற்றை நிறைவேற்ற முடியாது. நாங்கள் மேலும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். 5 வருடங்களுக்குள் நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்த விடயங்களினை 5 வாரங்களுக்குள் பூர்த்தி செய்ய முடியாது. நாங்கள் இன்னமும் அரசாங்கத்தை கூட அமைக்கவில்லை. கடந்த 5 வாரங்களில் மிக முக்கியமான தீர்மானங்களை மாத்திரம் எடுத்தோம். 100க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண தவறிய சூழ்நிலையில் 3 அமைச்சர்கள் நாட்டை நிர்வகிக்கின்றோம். நாங்கள் புதிய பாதையில் பயணிக்கின்றோம் என்பதனை காண்பித்துள்ளோம். நாடு வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு ஊழல் அரசியல் கலாச்சாரம், ஊழல் போன்றவையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வர முன்னர் ஒரு கதையும் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் வேறு கதையும் ஜனாதிபதி கூறிக்கொண்டிருக்கின்றார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அனுரகுமார திசாநாயக்க எனும் ஜனாதிபதி வேட்பாளருக்கும் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதனால் நாட்டு மக்கள் இன்று நெற்கதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தல் மேடையில் அவர் என்ன கூறினார்? 6 மாதங்களுக்கு ஒரு தடவை அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை உயர்த்துவதாக கூறினார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பதாக கூறினார். மின்கட்டணம், நீர்க்கட்டணத்தை குறைப்பதாக கூறினார். கடவுச்சீட்டு வரிசையினை இல்லாதொழிப்பதாக கூறினார். இவ்வாறு கூறிய ஒரு வாக்குறுதியையும் ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளாரா? இதிலிருந்து மக்கள் விடுதலை முன்னணியின் இரட்டை நாக்கு அரசியல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வாக்கு எடுப்பதற்காக ஒரு கதையும், வாக்கு எடுத்து அதிகாரத்திற்கு வந்தவுடன் இன்னொரு செயற்பாட்டையும் தான் ஜனாதிபதி செய்து வருகின்றார். IMF-ற்கு எதிர்த்து தெரிவித்த ஜனாதிபதி இன்று IMF-இன் கைப்பாவியாக மாறியுள்ளார் என்றும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னரான நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உணவகம் ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக நான் நினைத்திருந்தேன் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்றதன் பின்னர் பெருமளவு சமையல்காரர்கள் தனக்கு தேவை என்று வேண்டுகோள் விடுத்தார். அந்த சமயம் அவர் உணவகம் ஒன்றை ஆரம்பிக்கப் போகின்றாரா என்று நான் நினைத்திருந்தேன். நாட்டின் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் சொகுசு வீடுகள், தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சொகுசு வாகனங்கள் என்பன அதிக அளவில் காணப்படுகின்றன. நாம் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். அதனை தான் தேசிய மக்கள் சக்தி செய்ய உள்ளது. அரசியல் என்பது நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு மாறாக சட்டத்தை மீறி செயற்படக்கூடாது. அப்படி ஒரு நாட்டை தான் தேசிய மக்கள் சக்தி உருவாக்க உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக ஆன்லைன் நிதி மோசடிகளில் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் போலீஸ் கணினி பிரிவு குற்றப்புலனாய்வுக்கு பிரிவிற்கு அறிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. dri.ccid@police@gov.lk என்கின்ற போலீஸ் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மின்னஞ்சல்களை அனுப்பி முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் என்று அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. Facebook மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக கணக்குகளை அதற்கமைய 600 வரை அச்சுறுத்தி 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டதாக குறித்த இளைஞன் மீது கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த அதிகாரிகள் சந்தேக நபரை புகார்கள் வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இணைப்புகளை திறக்கவோ அல்லது ஒருமுறை கடவுச்சொற்கள், குறியீடுகள் அல்லது SMS அல்லது வாட்ஸ்அப் செய்திகள் மூலம் அனுப்பப்படும் நிதி உதவி கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவோ வேண்டாம் என்று பொதுமக்களை அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. கொழும்பில் சமூக வலைதளங்களூடாக தொடர்பு கொண்டு தகாத புகைப்படங்களை இணையத்தில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி
பணம் பெற்ற இளைஞன் ஒருவரை கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். ஆண்களுக்கு சமூக வலைத்தளம் ஊடாக தொடர்பு ஏற்படுத்தி தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பெற்று அதனை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். தெஹிவளை கவுன்சில் அவென்யூ பகுதியில் வைத்து நேற்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொல்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் என்று தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளினை கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். பல அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்கள் குறைக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஹாலி மாவட்ட வேட்பாளர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். இதன்படி எரிபொருள், மின்சாரம், நீர் போன்றவற்றிற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹாலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஹாலி மாவட்ட வேட்பாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்கள் குறைப்பதற்கான கலந்துரையாடல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது எரிபொருள், மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றிற்கு அறவிடப்படும் கட்டணம் மிக அதிகமாக இருப்பதுடன் இதனால் சுமார் 1,60,000 சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 1,00,000 ரூபாவிற்கு மேல் வருமானம் ஈட்டும் நபர்களுக்கு வருமானம் ஈட்டும் போது விதிக்கப்படுகின்ற வரி 2,00,000 என்ற வரம்பிற்கு கொண்டு வரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் புதிய நியமனம் இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்று அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய தலைமை இலங்கையின் ஆட்சியினை சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் சாத்தியம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் முன்னிய நிலைமையை விட சிக்கலான நிலைமை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் வருகையினூடாக அமெரிக்காவிற்கும் உலக நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மாற்றமடையும். இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் இருந்த உறவு இருந்ததனை விடவும் நெருக்கடியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அத்துடன் ட்ரம்ப் ஜனாதிபதியாகியதன் ஊடாக சீனாவுக்கும் அமெரிக்காவும் இடையிலான பனிப்போர் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அமோகமான வெற்றியினை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தேர்தல் தோல்வியினை ஒப்புக்கொண்டாலும் பிரச்சாரத்திற்கு தோன்றிய போராட்டத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து மக்களின் சுதந்திரம், வாய்ப்பு, நியாயம் மற்றும் கண்ணியத்திற்காக போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகியுள்ள நிலையில் இன்று அதிகாலையில் உரையாற்றுகின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நம் நாட்டுக்கான போராட்டம் எப்போதும் மதிப்பிற்குரியது. கடின உழைப்பினை நாங்கள் விரும்புகின்றோம். ஜனநாயகம், சட்டம், ஆட்சி மற்றும் நீதிக்கான போராட்டத்தை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று குறிப்பிட்ட அவர், நமது சுதந்திரத்திற்காக போராடுவது கடின உழைப்பினை எடுக்கும். சில நேரங்களில் போராட்டத்தில் வெற்றி கிடைக்க சிறிது நேரம் எடுக்கும். ஆனால் நாம் வெற்றி பெற மாட்டோம் என்று அர்த்தமல்ல. முக்கிய விடயம் என்னவென்றால் ஒருபோதும் கைவிடாதீர்கள். இந்த தேர்தல் தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் பிரச்சாரத்திற்கு தூண்டிய போராட்டத்தில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அனைத்து மக்களின் சுதந்திரம், வாய்ப்பு, நியாயம் மற்றும் கண்ணியத்திற்கான போராட்டம் தொடரும் என்று முன்னதாக நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ட்ரம்புடன் பேசினேன். அவரது வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தேன். ட்ரம்ப் மற்றும் அவரது குழுவினர் மாற்றத்திற்கு நாங்கள் உதவுவோம் என்றும் அமைதியான முறையில் அதிகார மாற்றத்தில் ஈடுபடுவோம் என்றும் நான் ட்ரம்பிடம் கூறினேன். தேர்தலில் போட்டியிட்டது பற்றி நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த தேர்தலின் முடிவு நாம் விரும்பியது, போராடியது, எதற்காக வாக்களித்தோம் என்பதற்கானது அல்ல. முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் போராடுகின்ற வரை அமெரிக்காவின் வாக்குறுதி வெளிச்சம் எப்போதும் பிரகாசமாக எரியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்பிய ஊடகத்தினை கனடா அரசு தடை செய்துள்ளது. இந்தியா, கனடா இடையே மிக மோசமான ஒரு உறவை நிலவி வருகின்ற நிலையில் நிலைமை மேலும் மோசமடைகின்ற வகையில் கனடா இவ்வாறு செய்துள்ளமை பேசுபொருளாகியுள்ள நிலையில் இந்தியா இதனை கடுமையாக கண்டித்துள்ளது. இந்தியா, கனடா இடையே கடந்த சில காலமாகவே மிக மோசமான உறவு நிலவி வருகின்றது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரின் செய்தியாளர் சந்திப்பை ஒளிபரப்பிய ஊடகத்தினை கனடா அரசு தடை செய்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இப்போது ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பனீஸை சந்தித்த அவர் விரிவான ஆலோசனை நடத்தியுள்ளார். மேலும் 15வது வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பு குறித்தும் அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வோங்கை சந்தித்து பேசியுள்ளார். ஜெய்சங்கரின் இந்த சந்திப்பு குறித்த தகவல்களை ஆஸ்திரேலிய செய்தி நிறுவனம் ஒன்று வெளியிட்டிருந்தது. மேலும் கான்பராவில் ஜெய்சங்கர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பும் ஒளிபரப்பப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் அவர் இந்தியா, கனடா இடையேயான உறவு மோசமடைந்து வருவது குறித்து பேசியிருந்தார். மேலும் கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்பது குறித்தும் விளக்கியிருந்தார். இது குறித்த செய்திகளை ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்று செய்தியாக வெளியிட்டிருந்தது. இது நடந்த சில மணி நேரத்தில் ஆஸ்திரேலியா செய்தி நிறுவனத்தின் சமூக வலைதள பக்கங்கள் கனடாவில் முடக்கப்பட்டது. இது இப்போது பேசுபொருளாக ஆகியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்லால் கூறுகையில், புலம்பெயர்ந்தோரின் முக்கிய ஊடகமான அந்த ஊடகத்தின் சமூக வலைதள பக்கங்கள் கனடாவில் தடை செய்யப்பட்டுள்ளன. கனடாவில் அந்த ஊடகத்தின் பக்கங்களை யாராலும் பார்க்க முடியவில்லை.
நமது வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்டு சில மணி நேரத்தில் இது நடந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 57 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாலஸ்தீனத்துடனான மோதலினை இஸ்ரேல் லெபனானுக்கும் விரிவுபடுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் பாலஸ்தீனத்துக்கு எதிரான போரில் இஸ்ரேல் தீவிரமாக இறங்கியது. இஸ்ரேல் ஹமாஸுடன் இந்த போரை நிறுத்தாமல் லெபனானுக்கும் தன்னுடைய தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த நிலையில் கிழக்கு லெபனானில் உள்ள கர்மல் பகுதியில் இருக்கும் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் 57 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வரலாற்று சிறப்புமிக்க அல் மான்சியா கட்டடம் முழுவதும் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் எமது செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.